எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மயில் அகவுற சத்தத்தை அப்படியே ஒரு கவிதையா மாத்தினா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரொம்பவே பழமையான அழகான தமிழ் கவிதை வடிவமான ஆசிரியப்பாவுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். அதோட இலக்கணத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம், அதோட வகைகளை தெளிவா தெரிஞ்சுக்கலாம், கடைசியா நீங்களே எப்படி எழுத ஆரம்பிக்கலாம்னு கூட பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல அகவல் ஓசைனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஆசிரியப்பாவோட அடிப்படைகள், அதோட 4 வகைகள், அதோட துணை வகைகள், கடைசியா நீங்க எழுதுறதுக்கான முதல் படி. இந்த 5 விஷயங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்மளோட முதல் தலைப்புக்குள்ள போலாம். ஆசிரியர்பாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அது அதோட ஓசைதான். அந்த சத்தம்தான் அதோட அடையாளமே. பாத்தீங்களா, அதுக்கு அகவல் ஓசைன்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த மயில் அகவரத மாதிரி ஒரு இயல்பான ஓட்டம் இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்ல, ஒரு ஆசிரியர் பாடம் சொல்ற மாதிரி, ஒரு கதைய சொல்ற மாதிரி ஒரு இயல்பான துணி இதுல இருக்கும். அதனால தான் இதுக்கு ஆசிரியப்பான்னும் பேரு. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா அகவற்பான்னாலும் ஆசிரியப்பான்னாலும் ஒன்றுதான். இது ஒரு நேர்த்தியான கதை சொல்றதுக்கு ஏத்த ஒரு தாளம். நம்ம இயல்பா பேசுற மாதிரியே ஒரு ஓட்டம் இதுல இருக்கும். இதுல வர்ற வரிகள் பெரும்பாலும் 4 சீர்கள், அதாவது 4 சொற்கட்டுக்களை கொண்டதா இருக்கும். இப்போ அந்த மயில் சத்தம், அதாவது அந்த அகவல் ஓசை எப்படி உருவாகுதுன்னு பார்க்க வேண்டாமா? எந்த ஒரு கவிதைக்கும் சில அடிப்படை கட்டமைப்பு விதிகள் இருக்கும் இல்லையா? ஆசிரியப்பாவோட அந்த பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சீர். சீர்னா என்ன? அத ஒரு பாட்டோட துடிப்பு, ஒரு பீட்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையோ இல்ல வார்த்தை கூட்டமோ ஒரு சீர். ஆசிரியப்பாவுல பெரும்பாலும் 2 அசை கொண்ட சீர்கள் தான் வரும். இதுதான் அதோட இதய துடிப்பு. அடுத்தது தளை. தளைனா கட்டுறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சீரையும் அடுத்த சீரையும் தாளம் தட்டாம இணைக்கிற ஒரு விதிதான் இந்த தளை. இந்த இதய துடிப்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கரெக்டா சேரும்போது தான் அந்த அழகான ஓசை உருவாகுது. இங்க பாருங்க, இதுதான் ஆசிரியப்பாவோட முதுகெலும்பே. ரொம்ப சிம்பிள். 2 முக்கிய விதிகள் தான். நேரொன்றிய ஆசிரிய தலை, நிறையொன்றிய ஆசிரிய தலை. அதாவது மானு முடிகிற சீருக்கு அப்புறம் நேர்ல தொடங்குற சீர் வரணும், விளம்னு முடிகிற சீருக்கு அப்புறம் நிறையில தொடங்குற சீர் வரணும். அவ்வளோதான். சரி, இந்த சீர் தலை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி 4 விதமான ஆசிரியர் பாக்களை உருவாக்குறாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். முதல்ல நேரிசை ஆசிரியப்பா. இது ரொம்பவே பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு வகை. இதோட ஒரே ஒரு தனித்துவமான அடையாளம் என்னன்னா, கடைசி வரிக்கு முந்தின வரி, அதாவது ஈற்றையல் அடி மட்டும் கொஞ்சம் சின்னதா 3 சீர்ல முடியும். மத்த எல்லா வரிகளும் 4 சீர்ல இருக்கும். இங்க பாருங்க, இந்த உதாரணத்துல 3வது வரிய பாருங்க. கரெக்டா 3 சீர் தான் இருக்கு இல்லையா? மத்த எல்லா வரிகளும் 4 சீர்ல இருக்கு. இதுதான் இந்த சின்ன ட்விஸ்ட். இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இதுக்கு நேரிசை ஆசிரியப்பான்னு பேர் வர காரணம். 2வதா இணைக்குரல் ஆசிரியப்பா. பேர்லயே குரல்னு இருக்கு பாருங்க. அதாவது 4 சீர் வர்ற பெரிய அடிகளுக்கு நடுவுல 2 சீர் வர்ற குரலடியோ இல்ல 3 சீர் வர்ற சிந்தடியோ கலந்து வரும். இதனால இதோட ஓட்டம் கொஞ்சம் மாறி மாறி வரும். இந்த பாட்டுல பாருங்க, அந்த ஓட்டம் ஒரே மாதிரி இல்லாம நடுவுல சின்ன சின்ன அடிகள் வந்து ஒரு புதுவிதமான தாளத்தை கொடுக்குது. கவிஞர் ஒரு நிர்திஷ்ட உணர்ச்சியை வெளிப்படுத்த இந்த மாதிரி அமைப்பை பயன்படுத்துவாங்க. 3வதா நிலைமண்டில ஆசிரியப்பா. இது ரொம்பவே நேரா சிம்பிளா இருக்கும். நிலைமண்டில ஆசிரியப்பானா எல்லா அடிகளும், ஆமா, முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் எல்லா அடிகளுமே 4 சீர்ல தான் இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. இதுக்கு தனியா படம் தேவையில்ல. ஏன்னா கான்செப்ட் ரொம்ப நேரடியானது. ஒரு ஏற்ற இறக்கமே இல்லாத ஒரு சமமான ஓட்டம், ஒரு அமைதியான நதி மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுதான் நிலைமண்டல ஆசிரியப்பா. இப்ப வர்றதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இது ஒரு மேஜிக் மாதிரி. இதுல இருக்கிற வரிகளை நீங்க எந்த வரிசையில மாத்தி போட்டாலும், அதாவது முதல் வரிய கடைசியாவோ கடைசி வரிய முதலாவோ படிச்சாலும் பாட்டோட அர்த்தமும் மாறாது, ஓசையும் மாறாது. எப்படின்னு பாருங்க. நம்ம தமிழ் மொழியோட கட்டமைப்பு எவ்வளவு நுட்பமானதுனுக்கு இது ஒரு சரியான உதாரணம். ஒரு கவிஞன் வார்த்தைகளை வச்சு எவ்வளவு அழகா விளையாட முடியும்னு இது காட்டுது. ஒவ்வொரு வரியும் தனித்து நின்னாலும் பொருள் கொடுக்கும், சேர்ந்திருந்தாலும் ஒரு முழுமையான கவிதையா இருக்கும். சரி, இந்த 4 முக்கிய வகைகளை தவிர இதுக்கு சில துணை வகைகளும் இருக்கு. அத இனங்கள்னு சொல்லுவாங்க. இத பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். இன்னைக்கு இத பத்தி ரொம்ப ஆழமா போகல, ஆனா இந்த 3 பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாழிசை, துறை, விருத்தம். இது ஒவ்வொன்னுக்கும் வரிகளின் எண்ணிக்கை, அமைப்புன்னு சின்ன சின்ன விதிகள் மாறும். இவங்கள ஆசிரியப்பாவோட உறவினர்கள்னு சொல்லலாம். இவ்ளோ நேரம் இலக்கணம் பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நானே எப்படி எழுத ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. வாங்க அதுக்கான முதல் படியை பார்க்கலாம். பெர்ஃபெக்ட்டா எழுதணும்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு சின்ன ஐடியாவை எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி எழுதுங்க.
ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை, அதாவது இயற்சியர்களை பயன்படுத்துங்க. தலை தட்டாம இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, நீங்க எழுதுனதை சத்தமா படிச்சு பாருங்க. அந்த ஓசையை உங்களுக்கு கேட்கணும், அந்த தாளத்தை நீங்க உணரணும். பல்லாயிரம் வருஷமா பெரிய பெரிய காவியங்கள்ல இருந்து சின்ன சின்ன உணர்வுகள் வரைக்கும் சொல்றதுக்கு இந்த ஆசிரியப்பா பயன்பட்டிருக்கு. ஒரு கதை சொல்றதுக்கு இது ஒரு அருமையான வடிவம். சரி, இப்போ நீங்க உங்க கதையை சொல்ல தயாரா?